Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது இவ்வளோ ஒரு மாநாடுன்னு இதெல்லாம் நடக்கணும். ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டி திமுக அதிமுக அடுத்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தாவேக்கான்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி அதில் சில குளறுபடிகள் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் திமுக வர்சஸ் டிவிக்கேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்கல்ல, சிங்கம்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் இந்த மாநாடு நடத்துறதுல யார் செகண்ட் லெவல் லீடர் நீங்கள் காமிச்சு எல்லாம் பண்ணீங்கன்னா அவர்கள் மக்கள்கிட்ட பிரபலம் ஆவாங்க, கட்சி விரிவடையும். செகண்ட் லெவல் லீடர் சாதா அர்ஜுனா, அருண்ராஜ், கார்பரேட் கம்பெனியை பற்றி நான் கேட்கல. அந்த கூட்டத்தில் பாதி கலையுது. என்னன்னு கேட்டால் அவரை பார்த்துட்டோம்ல போகிறேன்றான். என்னன்னா அவரை பார்க்கறதுக்கு மட்டும் வந்திருக்கும், அவர் பேசுறதை கேட்க கூட நாங்கள் தயாராக இல்லை. இவரும் அவர்களை அரசியல் ரீதியாக தயார்படுத்தவும் தயாராக இல்லை. சார் அந்த ஒரு கலைஞ்சி போகிறாங்கல்ல, அந்த ஓட்டு இவருக்கு தான் உழவு. அதுதான் நான் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேங்க. இவர் ஒன்றும் இல்லாமல் போவார். நான் சொல்கிறேன், வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் நேற்று மாநாடு பார்த்தீங்க, எல்லாமே ஒரு நிமிஷம் நுனி சீட்டு வந்து பார்த்தோம். என்னன்னா நான் இப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்திருப்பீங்க, சொல்லுங்கள். கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும். எனக்கு எப்போ மட்டும் நான் ஒன்றே ஒன்றில் எதுன்னா, சரி ஒரு மதுரை கிழக்கில் நிற்கிறார் போல் அறிவிக்கிறாருன்னு. அடுத்த வேட்பாளரும் விஜய்ன்னு சொன்னோன்னு நான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா இந்த வசனத்தை எம்ஜிஆர் பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அதனால் இதுலேயுமாடா அப்படின்னு தான் எனக்கு ஆச்சு. எம்ஜிஆர்லாம் நான் நிற்கிறதா நினச்சி ஓட்டு போடுங்கன்னு தான் பேசியிருக்கேன். ஸோ அதே பண்ணி கடைப்பிடிக்கிறாரு விஜய் நிற்கிறதா. கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் சொன்னோன்னே எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சோறு போட்டிய பேர் வச்சிய சோறு போட்டியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாநாடில் எத்தனை மாவட்ட செயலாளர் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கணும். எல்லா விஜய் என்ன மாதிரி என்ன நீங்கள் மேடையில் இவர் இந்த மாவட்ட செயலாளர் ஒரு தீர்மானம் படிக்க வைக்கிறது, அவரோட தீர்மானம் படிக்க வைக்கணும் வச்சிங்கன்னா, யாரா இவர் வந்து அந்த தீர்மானம் படித்த இவர் வந்து சேலம் மாவட்ட செயலாளரா? இவர் எப்படிங்க திமுகவில் எல்லாம் பிரபலமானா? சினிமாவில் நடிச்சா பிரபலமானா? அதிமுகவில் எப்படிங்க பிரபலமானா? இன்றைக்கி எடப்பாடி மட்டும் தெரியுமா? இல்லை எடப்பாடியே எப்படி தெரியும்? ஓபிஎஸ் எப்படி வந்தார்? ஒவ்வொருத்தரையும் அமைச்சர்களாக இதில் அடையாளம் காட்டுறது. இப்போ மதுரையில் மாநாடுனா மதுரை மாவட்ட செயலாளர் மேடையில் இருப்பார், அவர் தான் பார்த்துக்குவாங்க. மதுரை மாவட்ட கமிட்டி தான் பார்த்துக்குவோம். ஜான் ஆரோக்கியசாமியோ புஷி ஆனந்தோ மதுரை மாவட்ட செயலாளர் மேடையில் இருந்தார். அவரு சும்மா அவரும் கொன்னே போடுவான். பார்த்து ஒன்றை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினதே பெரிய விஷயம் கதை தான். அதனால அது கிடையாது, அவங்க தான் பார்த்துக்குவாங்க. வரவேற்பு குழுன்னு ஒன்று வச்சுருவாங்க. நான் கட்சியிலலாம் இருந்ததுனால சொல்கிறேன். மாநாட்டு வரவேற்பு குழுன்னு மாநாட்டு வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்க. மதுரை மாவட்டம் நீ பார்த்துக்கோ, நீ என்ன பண்ணுவியோ செலவுகளோ எல்லாம் பார்த்துக்கணுன்றாங்க. அந்த கட்சிகள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, எல்லாம் செலவு பண்ணுவாங்க. வரவேற்பு குழு போட்டுருவாங்க. வரவேற்பு குழு தலைவர் இருப்பார், அவர் மாவட்ட செயலர் பெரும்பாலும் இருப்பார், மற்றவர் நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்க. இவர்கள் தான் யார் எங்கே உட்காரணும், எப்படி போகணும், மேடையில் வரணும். மாநாட்டுக்கு முன்னாடியே இந்த குழு எல்லாம் போட்டு அந்த அறிக்கையை சொல்லுங்க. ஒரு 1.5 வருஷம் சொல்லுங்க. யார் சொல்லுங்க மாநாட்டுடைய வரவேற்பு குழு தலைவர் யார்? வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளர் வந்து எஸ்ஆர் தங்கப்பாண்டி, மதுரை மாவட்ட கழக செயலாளர், மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம். அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா குழுமே இருக்குது சார். ஒருங்கிணைப்பு மருத்துவ குழு இருந்திருக்கு. நான் கேட்குறது மேடையில் இப்போ தீர்மான குழு அப்படின்னு தீர்மான குழு இருக்கும், தீர்மானம் வாசிக்கிறவங்க. அந்த மாதிரி நீங்கள் மருத்துவ குழுனா அது சைடில் ஓரமாக எப்படியும் ஒரு 300 டிக்கெட்டு அது விழுந்துச்சு பொத்துன்னு வெயிலில், அது தூக்கிட்டு அது வேலை. அவங்களாம் உண்மையிலே உழைப்பாளிகள், அவங்களெலாம் பேர் இருக்காது. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மாநாடு நடந்ததுன்னா திமுகலையோ அதிமுகலையோ மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவரை கூப்பிட்டு சால்வை போட்டு கௌரவிப்பாங்க. இவங்க அடிக்காத குறை, அவர் அப்படியே மனசு வந்து போய் மனுஷனான்னு போயிட்டுக்கிறாரு நேற்று. அப்புறம் மாநாடு அமைச்சு கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விஜயை பொன்னாடை போற்றி ஒரு நினைவு பரிசு கொடுப்பாரு. இது எல்லாருக்கும் நடத்துவாங்க. அது எதுவுமே கிடையாது. நீங்கள் கேட்டிங்களா ஸ்ரீநாத்தெல்லாம் எதுக்கு மேடையில் ஏற்றணும்னு? இவர்கள் எல்லாம் தான் நாளைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள். இவர்கள் தான் இப்போ ஒரு மீனவ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அந்த சைடெலாம் மீனவ பிரதிநிதி. அவர் தான் காளியம்மாவை கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார். சரி, காளியம்மாவை கூட விடல. ஸ்ரீநாத் விஜயுடைய கூடயே இருக்கிறவர், விஜயுடைய நெருங்கிய நண்பர், விஜய்க்கு ஆலோசகராக இருந்தார். இப்போ கொஞ்சம் அவரை தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ அவரெல்லாம் மேடையில் ஏற்றுனீங்கன்னா அவரெல்லாம் பேசும் பொழுது அவர்கள் அறியப்படுவார்கள். ஸ்ரீநாத்துக்கு கூடுதலாக ஒரு இது இருக்குது விஜய் மாதிரி.
இந்த மாதிரி தான் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் உருவாவாங்க. இவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இதாவாங்க. ஏன் ஒருத்தரை நீங்கள் பிரபலப்படுத்துறீங்கன்னா, இவர் பிரபலம் ஆகிட்டான்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவன் பார்ப்பான் நம்ம இதுன்னு. நாளைக்கு ஒரு காவல்துறையோ இல்லை ஒரு அதிகாரியிலோ சந்திக்கும் பொழுது அவன் மரியாதை கொடுப்பான். அப்போ அவர் அவருக்கு கீழே இருக்கிறவங்களை தயார் பண்ணலாம். இப்படி தான் எல்லா கட்சியுமே வளர்ந்துருக்கு. இவர்களுக்கு இந்த அடிப்படையே தெரியல. இவர்களுக்கு இன்னொன்று என்னென்னா, அந்த சினிமா பாணியிலே இருக்காங்க. சினிமாக்காரங்க பார்த்துறீங்களா, நடிகர் தாய் அவர்கிட்ட நீ எப்பறம் போய் பேசுவேன், அந்த சைடு போகும்போது லெஃப்ட்டில் திரும்பி பார்த்து எது திரும்பி பார்த்தா சார் சும்மா கழுத்து வலி திரும்ப, அதான் கொன்றும் அவனை ஞாபகத்தில் வச்சுக்கோ போ, அவர் பேசினா நீ எப்பறம் போய் சொல்லுவேன், இப்படிலாம் நெருங்க விடாமல் பார்த்துக்குவாங்க. சரி, ஓகே சார். நீங்கள் சொல்கிறீங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது இவ்வளோ ஒரு மாநாடுன்னு இதெல்லாம் நடக்கணுன்ட்டு. ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டி திமுக அதிமுக அடுத்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தாவேக்கான்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி அதில் சில குளறுபடிகள் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் திமுக வர்சஸ் டிவிக்கேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்கல்ல. சிங்கம்னு சொல்லிட்டாரு விஜய், ஒரு சிங்கம். யார் சொன்னா? விஜயே சொன்னார். அந்த மாதிரி தாவேகா நாங்கள் தான் முதன்மை சக்தி. என்ன ஒரு கட்சிக்குரிய தன்மைகள்லாம் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இது எல்லாம் இருந்துச்சு. போராட்ட காலத்தில் முன்னாடி நிற்கிறாங்க, தலைவர்களும் இருக்கிறாங்க. ஏங்க 8% வச்சிருக்கிற சீமான் இன்னைக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் ஏங்க மைக்கு தூக்கிட்டு ஓடுறீங்க? அவர் சொல்கிற கருத்துக்கு ஒரு பிரதான இது இருக்குல்ல, அதுதாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுதான் அரசியல். அண்ணாமலை எப்படிங்க திடீர்னு ஃபேமஸ் ஆனார்? அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தார். அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருந்தது? ஒரு வருஷம் வாங்கினாரா? எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, ட்ரால் பண்ணாங்க. அவர் எங்கேயாவது பேக் அடித்தாரா? இன்றைக்கி தேசிய தலைமையுடைய தேசிய தலைவர்களில் ஒரு ஆளுன்ற மாதிரி பாஜகவுடைய திட்டங்களை பாஜக தலைவர்களே பேசாத அளவுக்கு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாரு. அவ்வளோ தரவுகள் வச்சுருக்காரு. இதெல்லாம் எப்படி வருது? எல்லாமே ஆரம்ப கட்டத்திலேருந்து படிப்படியாக தானே சார் வந்திருக்காங்க. எத்தனை வருஷத்தில் வந்தார் அண்ணாமலை சொல்லுங்கள்? 1 இயர்க்குள்ளே வந்தார். எல்லாமே கடந்த கால டேட்டாஸ் வச்சு, கடந்த காலங்களோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அவங்க அப்படி இருந்தாங்க, அந்த அளவுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் ஒரு வித்தியாசமாக 2 போட்டுமே, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொல்கிற அவரே சொல்லியிருக்காரு. சினிமாவிலும் நேரடியாக வருவாராமா, ஒரே ஒன்று ஆட்சி மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்களாமா. இது அப்படி அந்த கேள்வி அவரே நேற்று கேட்டிருக்காரு. அதுக்கு நாங்கள் தான் டைம் கொடுங்க, நாங்கள் 2026 வரும்போது நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஏங்க அவங்க சொல்கிறது 67 77 கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறது அதே மாதிரி தான். எம்ஜிஆர் ஏதோ நேற்று 76ஆம் வருஷம் கட்சி ஆரம்பித்து 77 வந்த மாதிரியும், அண்ணாதுரை 66 ஆரம்பித்து 67 வந்த மாதிரியும் இந்த கதைலாம் சொல்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ தலைவர்கள், எவ்வளோ திரையுலகினர், குறிப்பாக எம்ஜிஆர், எவ்வளோ போராட்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் அப்படியே தொடச்சி எழுந்துட்டு அண்ணா வந்துட்டார். எம்ஜிஆர் எவ்வளோ போராட்டங்கள், அவர் 8 படம் நடித்தார். இவர் ஒரு படத்துக்கு ததிங்கின தொம்மை 8 படம் நடித்தார். நடிச்சிட்டு இருக்கும்போது மக்களை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. எம்ஜிஆர் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தார். அன்னைக்கு இருங்க, எம்ஜிஆர் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தார்ல, வள்ளல். அவர் படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் தன்னை செதுக்கி வச்சுருந்தார். இந்த இமேஜ் இது எல்லாம் சேர்ந்து தான் எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆர் அதோட எல்லாம் இருக்குது, சிங்கம் வீட்டுக்குள்ளே இருக்குன்னா இருக்குல்ல. அவர் வீதி வீதியாக போனார், பிரச்சாரம் பண்ணார். அந்த காலத்துலலாம் 10 மணிலாம் கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே பேசலாம். விடிய காலம் 4 மணிக்கெலாம் போய் பேசியிருக்காரு. இதை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நான் படம் நடிக்கலன்னு இல்லை, படமும் நடிச்சிருந்தார். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே நான் பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேன், நான் சிங்கம் அப்படின்னு சொல்ல. ஏங்க இவ்வளோ டேட்டாஸ், இவ்வளோ விஷயங்கள் எம்ஜிஆர் கையில் வச்சுக்கிட்டு தாங்க 77. இது எம்ஜிஆர் சார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரியே விஜயும் இருக்கணும் நீங்க தாங்க சொல்றீங்க. நான் விஜய் பாணி ஏங்க இத பாருங்க, ஒன்னு சொல்றீங்கல்ல நீங்க, நான் பைத்தியமா எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு சொல்றீங்களா சார்? விஜய் நான் கேக்குது பதில் சொல்லுங்க. நான் கேக்குது பதில் சொல்லுங்க. எனக்கு பைத்தியமா எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. எம்ஜிஆர் மாதிரி 67 மாதிரி 77 மாதிரின்றப்போ நாங்க, நீங்க சொல்றீங்களா என்ன சொன்னீங்க? அரசியல் விமர்சகர்களா என்ன சொன்னார்? அரசியல் ஆய்வாளர்கள் வேலை இதுதான். நீ சொல்றதெல்லாம் கேட்டு போறதுக்கு கீழே இருந்த அந்த இது மேலே ஏறி இருந்த அவங்க கிடையாது, நான் ஆய்வாளர்கள். இல்லை நீங்களும் அதான் சார் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பார்க்குறது என்னென்னா, அந்த ரேம்பில் எட்டி குதிச்சாங்கல்ல அவங்க, அந்த லைட்டு மேலே நின்று பார்க்குறாங்களே அவங்க, அப்புறம் சீமான் ஒளிகன்னு இங்கே கோஷம் போட்டாங்களே ஒரு குறிப்பு, அவங்கள மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதை தாண்டி விஜய்க்கு பார்க்கணும் சார். பெண்கள் கூட்டம் ஃபேமிலியாக வராங்க, பெண்கள் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் வராங்க. மாநாட்டில் பெண்கள் கூட்டம் எவ்வளோ சொல்லுங்கள். நீங்கள் திமுக அதிமுக மாநாட்டெலாம் பாருங்கள், தனியாக ஒரு செக்மெண்ட் பிரிச்சிருப்பாங்க, பெண்கள் உட்காந்துருப்பாங்க, வந்திருப்பாங்க. விஜயகாந்த் தேமுதிக கூட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? பெண்கள் கூட்டம் எப்படி வந்திருக்கோன்னு முன் சில இடம் கொடுத்துருப்பாங்க. சில கூட்டங்களில் கத்துவார் தெரியுமா, ஏய் இங்கேண்டா அப்படி போ அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்தில் நேற்று கூட்டத்தில் பெண்களுக்கு தனி செக்மெண்ட்டோ எதுவோ இல்லை ஏதாவது ஒன்று பர்சன்டேஜ் கூட சொல்லுங்கள். 10%. நான் என்ன சொல்கிறேன்னா, இருங்க நான் சொல்கிறேன், இவர்கள்ட்ட ரீச் ஆகிட்டார், அதை நான் மறுக்கவே இல்லை. இவர்களுக்காக பேசுகிறார், இவர்களுக்காகவே கட்சி நடத்துகிறார். நான் சொல்கிறது இது 10% தான்.
நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆட்சியை பிடிப்போன்னு, அதுக்கு கூடுதலாக 25% தேவை. அந்த 25% ஒரு சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷமாக 8%. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 25% வந்துட்டோம், 10% இந்த இது போவார்ல அப்போ வந்துடும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி நம்புறீங்க, எப்படி சொல்லுங்கன்னு கேட்டால் ஆய்வாளர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. விக்கிரவாண்டியில் இருந்த மரியாதை கூட இப்போ போயிடுச்சு. இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிறான்ல, நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க, நான் உள்ளே பார்க்குறேன். கட்சியில் மாவட்ட செயலர் வந்து பலரும் பணம் செலவழிச்சான்ல, பணம் செலவழித்து ஒருத்தன் அடி வாங்கிட்டு போயிருக்கான் நேற்று, பணம் செலவழிச்சு. அப்போது இவங்கெல்லாம் எதுக்குடா இதுன்னு. ஏன்னா இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாநாடை வந்து ஒரு பவுன்சரில் வச்சு ஒரு இந்த கூட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. எனக்கு வந்த தகவல். அப்போ யாரையும் கிட்ட இவர் இருக்கார்ல சந்திரசேகர், அவங்க சோபா, அவங்கள கூட இவர்கள் நடத்தின விதம் வந்து வேறு மாதிரியா. ஒரு கார் அனுப்புவோம், வந்து கூட்டு வந்துடுங்க, அந்த ஏரிங்க வந்து இறங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் கட்சிக்குள்ளேயே இருப்பாங்கல்ல பழகி, விஜய் கூட பழகின்னு, என்னையா அவங்க அப்பா அம்மா அப்படின்ட்டு இவங்க 4 கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு முக்கியமான நிர்வாகி போயிட்டு வரும்பொழுதே உள்ளே விடலையாம், யாருன்னு தெரியாது, எப்படி விடுவோம் போங்கன்னு இருக்காங்க. ஏங்க அவங்க தாங்க அம்மா அப்பா அப்படின்னு, நான் தாங்க இந்த நிர்வாகின்னா ஒன்றே யாருன்னு தெரியாது, நான் எப்படி நம்புறதுன்னு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேடை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மாநாடு நடத்துறதுல யார் செகண்ட் லெவல் லீடர் நீங்கள் காமிச்சு எல்லாம் பண்ணிங்கன்னா தான் அவர்கள் மக்கள்கிட்ட பிரபலம் ஆவாங்க, கட்சி விரிவடையும். செகண்ட் லெவல் லீடர்ஸ் ஆதா அர்ஜுனா, அருண்ராஜ், கார்ப்பரேட் கம்பெனியை பற்றி நான் கேட்கல. நான் சொல்கிறது களத்தில் இருக்க லீடர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மற்றவங்க மாநாடு மூலிமா அவர்களை தான் அடையாளம் காட்ட முடியும். இந்த 5 தீர்மானம்னா 5 மாவட்ட செயலை படித்தானா, அதை 5 மாவட்ட செயலை வழி முடிஞ்சானா 10 பேர் ரீச் ஆகிடுவோம். நேரமின்மை காரணமா? அப்புறம் ஏன் மாநாடு நடத்துறீங்க? தொண்டர்கள் காத்திருக்காங்க. அப்புறம் ஏன் தொண்டர்களை வர வச்சிங்க? வெயிலில் எதுக்கு நிற்க வச்சிங்க? மாநாடு எப்படி நடத்தணும்? ரொம்ப நெகட்டிவிட்டியாக வேற என்னங்க பரப்புறீங்க? இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாநாட்டில் வந்து ஒரு நாள் கூட நடத்துவாங்க, 3 நாள் நடத்துகிற மாநாடுலாம் இருக்குது. துட்டு கொடுத்து போய் பார்ப்பாங்க, கருத்தரங்கம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஏன் நடக்கும்னா மாநாடுக்குரிய செட்டப் இருக்கும், எல்லா பந்தலுக்கு இதெல்லாம் போட்டு என்ன வெயில் அடித்தாலும் உள்ளே தெரியாது. சாப்பாடு மற்ற இதெல்லாம் சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இங்கே விஐபிஸ் வந்தாங்கல்ல, அவங்களுக்கே எதுமான ஏற்பாடே கிடையாது. அப்புறம் மேடையில் நீ ஏன் போன, நீ எதுக்கு வந்தன்னு இந்த சண்டை தான் உள்ளே ஓடி இருக்கு. காவேக தொண்டர்கள் கமெண்ட்ல வந்து சொல்கிறது என்னென்னா, இவ்வளோலாம் சொல்கிறாருன்னா முத்தலீஃப் அவர்களை வந்து ஆலோசகராக சேர்த்துக்கலாம், இல்லை கட்சியில் சேர்த்து மாநாட்டுக்கு அவரையே ப்ளூ பிரிண்ட் செய்ய மாட்டாங்க. சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்ன அவங்க என்ன சொல்கிறது? நான் எல்லாத்தையும் பேசியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் அவர்கள்ட்ட நேரடியாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் பண்ணுறது இந்த விஷயத்தில் இதுன்னு சொல்லியிருக்கேன். அவர்கள் வேறு உலகத்தில் இருக்காங்க. இந்த உலகம் 2026 முடிவுக்கு வரும். அவர்கள் உலகமே தனியாக இருக்குது, கார்ப்பரேட் கம்பெனியாக ஒரு இது மாதிரி நடத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க, எலைட் பாலிடிக்ஸ். அதனால தான் விஜய் வந்து உள்ளங்களை தோற்றுற மாதிரி பேச முடியல, அவர் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. அவருக்கு எழுதி கொடுத்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி பட எது கேட்டால் அதான் அது சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாரு. நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் பொறுத்து விஜய் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து விஜய் ஏன் வந்து நான் ஏன் எதிர்பார்க்க போகிறேன்? இல்லை நீங்கள் ஐ மீன் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் நான் சொல்கிறீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு அவர் பேசணுமா, ஏன் இஷ்டத்துக்கு? எடப்பாடி பழனிசாமி மேடைகள் எப்படி விமர்சித்து பேசுகிறாரு, ஸ்டாலின் எப்படி மேடைகள் விமர்சித்து பேசுகிறாரு, ஏன் விஜய் ஏன் இந்த மாதிரி பேச மாட்டாரு? நீங்கள் உங்களுக்கு தெரியலன்றதுக்காக இதை உங்களுடைய பலகீனத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்படி கிடையாது. இவருக்கு வந்து பத்திரிகையாளர்களை பார்க்கறதுக்கு பயம், இவருக்கு பொலிட்டிக்கல் தெரியாது, அதை மறைக்கிறதுக்கு துப்புரவு பணியாளர் போராடுறியா, என் வீட்டுக்கு வா கேட்டால் வந்தால் சம்பிச்சிரும். சரி ரைட்டு வாப்பா, நீ கூப்பிட்டப்பா வாப்பா, டீலாம் கொடுத்தா உட்கார வச்சேன், ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தினேன். வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து என்கிட்ட பேசினாங்க, இவருக்கு இவ்வளோ குறை இருக்குது, முதல்வர் வந்து இது பரிசீலிக்கணும், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் 10 மண்டலங்களை ஆக்கினாங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இவங்களும் 2 மண்டலத்தை ஆக்குறாங்க. இந்த மக்கள் இந்த மாதிரி பாடுபடுத்துகிறாங்க. 23,000 ரூபா சம்பளம்னு சொல்லிட்டு 16,000 ரூபாய்க்கு போக சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, இதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். எது பேசுனீங்களா கேட்டால் அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்போ என்ன தான் முதலமைச்சர் மட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க, அது யார் அந்த இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னொன்று வெளிப்படையாக நான் உங்களை கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். திமுக தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? அதிமுக தனியாக நின்று ஜெயிச்சாங்க 2016. அதுக்கப்புறம் அந்த நிலைமையில் அவங்க இல்லை, சஸ்பெண்ட் சொல்லியிருக்காங்களே சார். இதுதாங்க அவங்கள்ட்ட பிரச்சனை. நீங்கள் இந்த என்னடா படிக்கிறியா, அந்த பையன் பாடுறா, ரிவிஷன் எக்ஸாம் எழுதுறான், டியூஷன் போகிறான், படிச்சுக்கிட்டே இருக்கிறான், ரிசல்ட்டும் காமிச்சிக்கிறான், இந்த பையனும் அதே மாதிரிடா, நீ என்னடா அப்படியே சுற்றினே இருக்கிற, உனக்கு அதெல்லாம் தேவையில்லாது. நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவேன். டே எப்பட்றா புக்கே எடுக்க மாட்டேங்கிறடா, நீ வாட்டில் சினிமாவுக்கு போகிற, ரீல்ஸ் போட்டுனுக்கிற, என்னடா? நீங்கள் 2 விஷயங்கள். நான் சிங்கம். நேற்று விஜய் வந்து மாநாட்டில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும், இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் இந்தந்த கட்சி அதிருப்தியில் இருக்காங்க, இப்போ விசிகே மென்ஷன் பண்ணி கம்யூனிஸ்டில் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாலும்,
உடனே நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு அரசியல் நடக்கும். இல்ல கேண்டிடேட் பின்புலம் என்ன, இந்த ஆளு இவருக்கு மேல என்னெல்லாம் கேண்டிடேட் அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த கேண்டிடேட் ஃபேமஸ் ஆயிடுவார். இவ்வளோலாம் மீறி தமிழ்நாட்டு அரசியல இந்த மாநாடோ இந்த கூட்டமும் நீங்க சொன்னீங்களா கூட்டம் நல்லா கூடியிருக்குன்ட்டு, இது இம்பாக்ட் ஐ மீன் இந்த மாநாடு மூலியமா நான் கேட்குறேன், இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது தானே திமுக அதிமுக கிட்ட? ஓகே இவ்வளோ கூட்டம் கூடுது வராங்க. இல்லையே என்னன்னா வந்த கூட்டத்தில் பாதி கலையுது. என்னன்னு கேட்டால் அவரை பார்த்துட்டோம்ல போகிறேன்றாங்க. என்னன்னா அவரை பார்க்கறதுக்கு மட்டும் வந்திருக்கோம், அவர் பேசுறதை கேட்க கூட நாங்கள் தயாராக இல்லை. இவரும் அவர்களை அரசியல் ரீதியாக தயார்படுத்தவும் தயாராக இல்லை. ஆனால் சார் அது அந்த ஒரு கலைஞ்சி போகிறாங்கல்ல, அந்த ஓட்டும் இவரு தான் விழுவணும். அதுதான் நான் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேங்க. இவர் ஒன்றும் இல்லாமல் போவார். நான் சொல்கிறேன் இவர் ஒரு 10% வாங்குறாரு வச்சுக்கிங்க, அவ்வளோதான்றேன். நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி 10% இருக்குது. இவர் சொன்ன மாதிரி இல்லங்களில் இருக்கிற 10% இருக்குது. மீதி 25% கொண்டு வரதுக்கான வேலையை பற்றி தாங்க இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், இவர் பேசுனது இவர்களுடைய ரசிகர்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த 2K கிட்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் மற்றவர்களுக்கு ஒரு கூஸ் பம்ப், இப்போ புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்களா அப்படி இருக்கும். ஆனால் நம்ம ரத்தமும் சதையுமாக கலை யதார்த்தன்றது வேறு. அவர்கள் பிரச்சனையை பேசினா தான் அவங்களோட ஒன்றிணைவான். நீங்கள் அது பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியவும் தெரியாது, நீங்கள் பேசவும் மாட்டீங்க. உங்கள் அரசியல் உங்களுடைய உலகமே வேறு. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சனம்லாம் கடந்து தாவேகா 2026 தேர்தலில் இம்பாக்ட் ஏற்படுத்துகிறாங்களா, இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆப்வியஸ்லி. அதை தாண்டி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கோ இல்லை எதிர்கட்சி வரிசையில் அமர அளவுக்கோ வாக்கு வாங்குறாங்களோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நானும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி நிலவரை வச்சு சொல்கிறேன், நாளைக்கே விஜய் வேறு மாதிரி ஆகிட்டு சீமான் மாதிரி ஆகிட்டு இல்லை பிரச்சாரம்லாம் அந்த எடப்பாடி மாதிரிலாம் பண்ணி அன்னைக்கு ஒரு பெரிய இது வருதுன்னா, நான் ஒரு அரசியல் ஆய்வாளராக அன்னைக்கு இருக்கிறத தான் பதிவு பண்ணுவேன். புரியுதா? இன்னைக்கு இவர் இப்படி இருக்காரு, நாளைக்கு அவர் இம்ப்ரூவ் ஆகுறாரு, அவரால் இத்தனை % வாங்க முடியும்னா ஆமான்னு சொல்லிட்டு போவேன். இதுதான் யதார்த்தம். இப்படி இருக்கிறது தான் கரெக்டு. சரி இவ்வளோ சொல்கிறீங்கல்ல விஜய் பேச்சில் ஒரு இதே இல்லைன்ட்டு, அந்த ஸ்கிரிப்ட் யார் சார் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க? அந்த ஸ்கிரிப்ட் வாங்கி பார்த்துட்டு விஜய் என்ன இதில் இந்த பிரச்சனை அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். எல்லாம் ஓகேவா? இதுதானே ரைட்டு, மனப்படம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். நம்ம டைரக்டருடைய நடிகர். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.